அன்புமணியுடைய தங்கைகளான நீங்க எல்லாம் அன்புமணி பின்னால நிக்கிறீங்களா? கண்டிப்பாக. நானும் உங்க அண்ணனும் உங்க பின்னாடி தான் நிக்கிறாரு, உங்களோட தான் நின்றுட்டு இருக்கிறாரு. அதனாலதான் என்எல்சிக்கு எதிராக அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணி அத்தனை கேஸ் அவர் மேல இருக்கு. என்எல்சிக்காகவே கேஸ் அன்புமணி அண்ணன் பின்னால இருக்கு. இங்க இருக்க மாவட்ட செயலாளர் எங்க அதோ இருக்கிறாரு. 50 கேஸா? எத்தனை கேஸ் மேல? 56 கேஸ். எதுக்கு? என்எல்சிக்காக உங்களுக்காக போராட்டம் பண்ணி அவர் மேல 56 கேஸ் இருக்குது. அதனால எல்லா மாவட்ட இந்த பகுதியில எல்லா இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, எல்லார் மேலயும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கேஸ் இருக்கும். ஏன்னா எல்லாம் உங்களுக்காக போராட்டம் பண்ணவங்க தான். அதனால நீ உங்களுக்கே தெரியாது அந்த விஷயம். ஆனா உங்களுக்காக போராட்டம் செய்து கேஸ் எத்தனையோ வழக்குகளை சந்தித்து இருக்கிறார்கள். இன்னும் அவங்க சந்திக்க தயாரா இருக்கிறாங்க. அது பரவாயில்ல, வழக்கு தானே போட்டு நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு வேண்டியது உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய நிம்மதி, நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம். அவங்க நல்லா இருக்கணும். குடி இல்லாம போதை இல்லாம நல்ல மனிதர்களாக அந்த குழந்தைங்க வளரணும். அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா அவங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறோம். உங்க அண்ணன் உங்களோட மருத்துவர் அன்புமணி உங்கள் பின்னால் இருப்பது போல் நானும் உங்களோடு தான் இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நாங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்போம் என்று கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த விஷயத்தை எல்லாம் கேட்டீங்க. இந்த அதுவும் ஆர்வமா கேட்டு எனக்கு பதிலெல்லாம் வேற சொன்னீங்க. நம்ம உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி. இந்த கூட்டத்துல வந்து கலந்துட்டு உங்களை எல்லாம் சந்தித்து இந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட எடுத்து சொன்னதிலே அதை விட மகிழ்ச்சி. இதையெல்லாம் நீங்க கொண்டு போய் ஊர்ல சொல்லுவீங்கன்ற மிகுந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த தேர்தல்ல நம்ம தலையெழுத்தை நாம தான் எழுதணும். வேற யாராவது காசு கொடுத்து எழுத வச்சிடாதீங்க, புரியுதா? அது மட்டும் நடத்திடக்கூடாது. நீங்க தெளிவா இருங்க. இந்த தேர்தல் உங்க கையில இருக்கு. நீங்க நினைச்சா எப்பேற்பட்ட மாற்றத்தையும் கொண்டு வரலாம். பெண்களாகிய நீங்கள் நினைத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து நம் பிள்ளைகளுடன் வாழ்க்கையில விளக்கேற்றலாம் என்று கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதர சகோதரிகளுக்கும் மாவட்ட மாநில அப்புறம் வந்து மகளிர் பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு குறிப்பான நன்றி வந்து உங்களுக்காக நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் செய்தது நம்மளுடைய டாக்டர் தமிழரசி ஆதிமூலம் அம்மா தான். அவங்க எல்லாம் இருக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் தெரியுமா? இந்த பகுதியில உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவ்வளவு சூப்பரான ஒரு மகப்பேறு மருத்துவ நிபுணர் இன்னைக்கு இருக்கிறாங்க நம்ம இடையில. இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. காலையில வரும்போது கூட அம்மா என்கிட்ட, அம்மா இந்த ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு வரணுமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த மகளிர்லாம் அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க உங்களுக்கு நல்லது செய்யணும்னு. நீங்களும் எங்களோட இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட மருத்துவர் அன்புமணி பின்னாலும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்கள் பின்னாலும் இந்த மகளிர் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.